வெல்கம் டு தமிழ் ஆடியோ ஸ்டோரி சேனல். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காலை. மாஸ்க்மேன், ரோஷினி இருவரும் ஒன்றாக பால்கனியில் அமர்ந்திருந்தனர். அப்போது ரோஷினி ஏதோ யோசனையாக இருப்பதை பார்த்தவன், வாட் ஆர் யூ திங்கிங் ரோஷினி? இல்ல, தங்கச்சிக்கிட்டயும் அம்மா கிட்டயும் பேசி ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு. அதான் பேசலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இதுக்கு ஏன் இவ்வளவு யோசனை? பேச வேண்டிதானே? அதை கேட்டவள் உடனே தன் போனை எடுத்து தன் தங்கைக்கும் தன் அம்மாவுக்கும் அழைத்தாள். 2-3 ரிங்குகள் சென்ற பின்பே அந்த போன் அட்டன் ஆனது. ஹலோ அனு, எப்படி இருக்க? அதை கேட்டவள் ஓரக்கண்ணால் மாஸ்க்மேனை பார்த்தபடியே பேசினாள். ஆமா அனு, கொஞ்சம் பிஸியா தான் இருக்கேன், அதான் என்னால கால் பண்ண முடியல. சரி, அம்மா எப்படி இருக்காங்க? அதை கேட்டு இவளுக்கும் முகம் வாடிவிட அதை பார்த்தவன் என்ன என்பது போல் கேட்டான். ஆனால் அவளும் எதுவும் இல்லை என்பது போல் தலையாட்ட போனை கையில் வாங்கியவன் ஸ்பீக்கரில் போட்டு அவளிடம் கொடுத்தான். அதை பார்த்தவள் ஏன் என்பது போல் கேட்டாள். அதில் அவனும் அமைதியாக பேசு என்பது போல் செய்கை செய்தவன் பக்கத்தில் இருந்து தன் லேப்டாப்பில் கண்ணை செலுத்தினான். மேய்க்காமல் அவள் பார்த்து கொண்டிருக்க எதிர் திசையில் இருந்த அனு கத்தி கொண்டிருந்தாள். ஹலோ அக்கா, ஹலோ, இருக்கியா இல்லையா? கத்தி கொண்டிருந்தாள். அதில் நினைவு வந்தவள், லைன்ல தான் இருக்கேன், கொஞ்சம் லைன்ல ப்ராப்ளம். சரி சொல்லு, அம்மா இப்பெல்லாம் டைம்க்கு சாப்பிட்றாங்களா? டேப்லெட் போடுறாங்களா? அவங்க நல்லா இருக்காங்க, முன்ன விட இப்ப ரொம்ப ரொம்ப நல்லா இருக்காங்க. நீ அவங்கள பத்தி கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன், சரியா? சரி, அம்மா கிட்ட போன் கொடு, பேசி ரொம்ப நாள் ஆகுது. இவள் சொல்வதை கேட்டவள் தன் தாயிடம் கொடுத்தாள். அதை வாங்கியவர், எப்படிடா இருக்க? நல்லா இருக்கியா? சாப்பிட்டியா? ஏண்டா அடிக்கடி ஃபோன் பண்ணவே மாட்டேங்கிற? வேலை ரொம்ப அதிகமா இருக்கா? அப்பப்ப ஃபோன் பண்ணுடா, உன் நினப்பாவே இருக்கு. அவரின் தவிப்பான குரலை கேட்டவளுக்கு கண்கள் கலங்கியது. அப்படிலாம் எதுவும் இல்லம்மா, இனிமே நான் அடிக்கடி கால் பண்றேன், சரியா? இங்க கொஞ்சம் வேலை அதிகமா இருந்தது, வேற ஒன்றும் இல்லம்மா, நீங்க எதையும் நினைச்சு கவலைப்படாதீங்க. சொன்னவளுக்கு அப்போதுதான் அவனின் ஞாபகம் வர அவனை திரும்பி பார்த்தாள். அவனும் இவளைத்தான் பார்த்து கொண்டிருந்தான். அப்போதே அவனின் கவனம் இவள் மேல் வந்திருந்தது. அவன் புறம் திரும்பியவளுக்கு அது தெரிந்தது. இருந்தும் அவனிடம் சைகையில் உன்னை பற்றி சொல்லவா என்று அவள் கேட்டாள். அவனும் சரி என்பது போல் தலையாட்டினான். தன் அம்மாவிடம் சொல்ல வாய் திறந்தவளுக்கு ஏதோ வந்து சிக்கிக் கொண்டது போல் அப்படியே நிறுத்தியவள், அம்மா கவலைப்படாதீங்க, நான் இங்க நல்லா இருக்கேன், நீங்க உங்க உடம்ப பாத்துக்கோங்க, எதுனா ஒண்ணுன்னா எனக்கு கால் பண்ணுங்க. சரி அம்மா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அப்புறமா கூப்பிடுறேன் சொல்லி அவள் போனை வைத்து விட்டாள். ஆனால் அவனும் அவளை கேள்வியாக பார்த்து கொண்டிருந்தான். அவனின் பார்வை இன்னும் தன்மேல்தான் இருப்பதை உணர்ந்தவள் அவனை என்ன என்பது போல் பார்த்தாள். என்னை பத்தி உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்ல போறேன்னு சொன்ன, அப்புறம் சொல்லல? அவளை பார்த்து கேள்வியாக கேட்டான். அவனின் கேள்வியை கேட்டவள், எனக்கு உங்களை பத்தி சொல்லணும்னு தான் ஆசையா இருக்கு, ஆனா அம்மா அது கேட்டு என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கும் போதுதான் பயமா இருக்கு, அதனாலதான் நான் எதுவுமே சொல்லல. இவர் தயக்கமாக அவனை பார்த்து கொண்டே சொன்னாள். இவளின் தயக்கத்தை பார்த்தவன், என்னப்பா, யாரு என்ன சொன்னாலும் நான் உன் கூட தான் இருப்பேன். யாராலையும் என்கிட்ட இருந்து உன்னை பிரிக்கவே முடியாது, புரியுதா? அவன் குரலில் அவ்வளவு அழுத்தம் இருந்தது. அதை கேட்டவள், நீங்க இப்படி சொல்லிட்டீங்க, ஆனா எங்க வீட்ல என்னால அப்படி சொல்ல முடியல. ஏன்னா எங்க அம்மா அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. சிம்பிளா சொல்லணும்னா ஒரு லேடி மிலிட்டரி ஆபீசர்னு கூட சொல்லலாம். அப்படி இருக்கும்போது எனக்கு பயம் இருக்காதா? ஆனால் அவன் தான் சொல்வதை நம்பாமல் பார்வை பார்ப்பது போல் அவளுக்கு தோன்றியது. அதே சமயம் அவள் மனது ஏதோ ஒரு எண்ணம் உதிக்க அதை உடனே செயல்படுத்தினாள். என்ன அப்படி பாக்குறீங்க? உண்மையாதான் சொல்றேன், எங்க அம்மா ரொம்பவே ஸ்ட்ரிக்ட். சரி, உங்க வீட்ல எப்படி? அவனை பார்த்து கேட்டவள் அவன் என்ன சொல்கிறான் என்று பார்த்தாள். ஆனால் அவனும் அவளை ஒரு பார்வை பார்த்தவன், நீ என்ன கேக்குறன்னு எனக்கு நல்லாவே புரியுது, ஆனா என்கிட்ட இருந்து உனக்கு எந்த பதிலும் வராது சொல்லி அவன் லேப்டாப்பில் கவனம் செலுத்திவிட அதை பார்த்தவளுக்கு சின்ன கோபம் எட்டி பார்த்தது. தான் மட்டும் எல்லாவற்றையும் சொல்ல வேண்டும், இவர் மட்டும் சொல்ல மாட்டாரா என்று நினைத்தவள், அது எப்படி ஆரி, நான் மட்டும் உங்ககிட்ட எல்லாமே சொல்லணும், ஆனா நீங்க என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டீங்க, அப்படிதானே? சரி பரவாயில்ல, உங்களை பத்தி என்கிட்ட எதுவுமே சொல்லாதீங்க. நானும் இனி உங்ககிட்ட பேசுறதா இல்ல. நானும் ஒவ்வொரு வாட்டியும் நீங்களே வந்து சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன், ஆனா இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க. இனி நான் அதை பத்தி கவலைப்பட போறது இல்ல. உங்ககிட்ட பேசினாதானே உங்களை பத்தி தெரிஞ்சுக்க தோணுது. உங்ககிட்ட பேசாம இருந்தா அப்ப எனக்கு அந்த எண்ணமே வராது தானே? சொன்னவள் முகத்தை திருப்பிக் கொண்டு அங்கிருந்து எழுந்தாள். அதை பார்த்தவன் சட்டென்று அவள் கையை பிடித்து மீண்டும் அமர வைத்தான். ஆனால் அவளோ அவன் மீது இருந்த கோபத்தில் அவன் கைகளை தட்டிவிட்டு மீண்டும் அந்த இடத்திலிருந்து எழுந்தாள். ஆனால் அவனோ
உனக்கு சளைத்தவன் நான் இல்லை என்பது போல் மீண்டும் அவள் கைகளை பிடித்து இழுத்தான். ஆனால் இந்த முறை அவள் சோஃபாவில் விழவில்லை, அவன் மீது வந்து விழுந்தான். அதில் கடுப்பானவள், இப்ப என்ன விட போறீங்களா இல்லையா? நான் தான் இனி உங்ககிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனை? இப்போ எதுக்கு பேபி இவ்ளோ டென்ஷன்? ஐயோ, நான் எதுக்கு டென்ஷன் ஆக போறேன்? நான் எந்த டென்ஷனும் ஆகல. என் வேலை என்னவோ அதை தான் பார்க்க போறேன். நீங்க உங்க வேலையை போய் பாருங்க. அவள் முகத்தை சுழித்தபடி சொன்னாள். அதை பார்த்தவன் பட்டும் படாமல் இருப்பவளை இன்னும் தன்னோடு சேர்த்தணைத்தான். ஏற்கனவே கோபத்தில் இருந்தவளுக்கு இவனின் நெருக்கம் கொஞ்சம் கோபத்தை தந்தது. தான் எது கேட்டாலும் பதில் சொல்வதில்லை, தன்னிடம் மட்டும் தான் அனுமதி இல்லாமல் நெருங்குவது என்று நினைத்தவள் அவனை தள்ளிவிட்டு எழுந்து சென்றாள். அவள் தட்டு தடுமாறி சொன்னதை கேட்டவன், லைட் ஆஃப் சொல்லியவன் அடுத்த நொடியே தன் ஆடைகளை களைந்தவன். தான் அணிந்திருக்கும் மாஸ்கை கழட்டியவன் அங்கு மீதியிருக்கும் ஐஸ்கிரீமையும் கையில் எடுத்து பெண்ணவளின் பெண்மையில் உருகியிருக்கும் அந்த ஐஸ்கிரீமை படரவிட அதுவோ அவள் பள்ள மேடுகளில் பாய்ந்து ஓடியது. அந்த அறை இருட்டாக இருந்தாலும் அதன் பாய்ச்சலை சரியாக கணித்தவன் மெல்ல கீழே இறங்கி நாவால் கோலமிட அதில் ஒரு நொடி பெண்ணவள் உடல் இதுவரை இல்லாத ஒரு உணர்வை தொட்டு மீண்டது. அவள் உடல் அதிர்வை கண்டவன் மீண்டும் தன் நாவால் மெல்ல வருட பெண்ணவளுக்கு உடலில் பல மிதமான மின்சாரங்கள் பாய்வது போல் இருந்தது. அவனின் ஒவ்வொரு தொடுகையிலும் இது நாள் வரை அவள் முணங்கியதை விட இன்று 100 மடங்கு அவன் பெயரை சொல்லி முணங்க துவங்கினாள். இப்படியே அவன் பெயரை மந்திரம் போல ஜெபிக்க அதை கேட்க கேட்க இவனும் அவனின் இயக்கத்தை இன்னும் அதிகப்படுத்தினான். அதில் அவள் இது நாள் வரை கண்ட சுகத்தை விட இன்று பல மடங்கு அதிகமாயிருக்க பெண்ணவளால் தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் அவனின் கேசத்தில் தன் விரல்களை நுழைத்தவள் தனக்குள்ளாகவே அவனை அடக்கிக் கொள்ளும் அளவிற்கு அவனை அழுத்த பெண்ணவளின் நிலைமை புரிந்தவன் இன்னும் அவள் பெண்மையில் விளையாடத் துவங்கினான். ஒவ்வொரு நொடியும் அவன் நாவின் விளையாட்டு அதிகரித்து கொண்டே செல்ல அவளோ இன்னும் இன்னும் அவனை அழுத்தினாள். அதில் இன்னும் வேகம் எடுத்து அவன் நாவால் வருட ஒரு கட்டத்திற்கு மேல் 2 கால்களை கொண்டு அவன் கழுத்தில் மாலையாக போட்டவள் அவனை இன்னும் தனக்குள்ளே அழுத்தினாள். அவளின் அழுத்தத்திலே அவன் புரிந்து கொண்டான் இன்னும் சிறிது நேரத்தில் அவள் உச்சம் தொடப் போகிறாள் என்று. இதை அறிந்தவன் இன்னும் அவனின் வேகத்தை கூட்ட சில நிமிடங்களிலேயே பெண்ணவள் உச்சத்தை தொட்டு மீண்டிருக்க அவளின் லகுத்தன்மையே அவனுக்கு எடுத்துரைத்தது. அதை உணர்ந்தவன் மெல்ல அவளின் காதோரம் சென்றவன் ஹஸ்கி வாய்ஸில் கேட்டான், ரோஷினி எப்படி இருந்துச்சு? ஓகேவா? இவன் கேட்ட கேள்வியில் எந்த பதிலும் சொல்லாதவள் அவனை இழுத்து தன் நெஞ்சுக்குள் புதைத்து கொண்டாள். அவளின் இந்த செய்கையிலேயே புரிந்து கொண்டான். மீண்டும் அவள் காதோரம் வந்தவன், அப்போ நான் ஸ்டார்ட் பண்ணவா? தன்னவளின் சம்மதத்தை அவன் மீண்டும் வேண்டி நிற்க அதை உணர்ந்தவள் வாய்மொழியாக சொல்லவில்லை என்றாலும் செயல்முறையாக அவனுக்கு உணர்த்தினாள் தனது இறுக்கத்தை கூட்டி. அதில் அவள் சம்மதத்தை தெரிந்து கொண்டவன் மீண்டும் அவள் உடல் முழுவதும் முத்த ஊர்வலத்தை நடத்தினான். அதில் மீண்டும் அவளின் உணர்ச்சி நரம்புகளை அவன் தட்டி எழுப்ப அது மீண்டும் உணர்ச்சி பிடியில் மாட்டிக்கொண்டவள் அதிலிருந்து மீள முடியாமல் தவித்தாள். அவளின் தவிப்பை உணர்ந்தவன் இந்த முறை அவளை சோதித்து பார்க்காமல் அவளுக்குள் தன்னை புதைத்து கொண்டு தனது இயக்கத்தை துவங்கினான். மெல்ல மெல்ல தனது இயக்கத்தை அவன் கூட்டிக் கொண்டே செல்ல பெண்ணவள் அவன் 2 கால்களிலும் தன்னை பின்னிக்கொண்டு அவனுக்கு வாகுவாய் தன்னை கொடுக்க தொடங்கினாள். இவனும் அவள் மெல்லிய இடுப்பை பற்றியவன் தனது வேகத்தை இன்னும் கூட்டி இருக்க அடுத்த 2 நிமிடத்திலே இவனும் உச்சத்தை அடைந்தான். அவளும் திருப்தி, இவனும் திருப்தி அடைந்தான். எப்போதுமே இவன் கட்டுப்பாட்டுக்குள் வந்தவளுக்கு அவளை விட்டு பிரியும் போது முதல் சோர்வாகத்தான் இருக்கும் என்று அவன் புதிதாக காட்டிய விதத்தை இன்னும் சோர்வு ஊற்றவள். அவன் பிரிந்தவுடன் அவன் மார்பில் சென்று தலை சாய்த்தவள் அடுத்த நொடியே உறங்கி போனாள். அவள் உறங்கியதை உணர்ந்தவன் மெல்ல அவள் நெற்றியில் இதழ் பதித்து அவளை தன் மேலே கிடத்தி கண்களை மூடினான். இவர்களின் கூடல் முடிந்து இருவரும் உறங்கியிருக்க மறுநாள் காலை அழகாக பிறந்தது. எப்போதும் போல் இவள் மட்டும் படுக்கையில் இருக்க மெல்ல கண் விழித்தவள் இவனைத்தான் முதலில் தேடினாள். தனக்குத்தானே பேசியவள் தன் மேல் போர்த்தி இருக்கும் போர்வையை அப்போதுதான் பார்த்தாள். அதை பார்த்தவளுக்கு இரவு நடந்தது ஒவ்வொன்றாக ஞாபகம் வர அதிலும் அவன் புதிதாக காட்டிய 64 ஆயக்கலைகளில் ஒன்றை பெண் அவள் இப்போதுதான் அறிந்திருக்க அதில் முகம் குங்குமப்பூவாய் சிவந்து போனது. அதை நினைக்க நினைக்க அவளால் தன் உடம்பில் இன்னும் ஏதோ செய்ய உடனே அந்த போர்வை தனக்குத்தானே போர்த்தி கொண்டவள் அடுத்த நிமிடம் ரெஸ்ட் ரூமுக்குள் புகுந்து கொண்டவள். தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு அவள் வெளியே வர எதிரில் லேப்டாப்புடன் அமர்ந்திருந்தான் மாஸ்க்மேன். அவனை பார்த்தவளுக்கு மீண்டும் இரவு நடத்திய லீலைகள் அனைத்தும் ஞாபகம் வர அவன் முகத்தை கூட ஏறெடுத்து பார்க்க முடியவில்லை.
இதுவரை கூடலில் ஒரு சில விஷயங்களை மட்டும் தெரிந்திருந்தவளுக்கு இப்போது அவன் புதுசாக ஒரு வித்தையை கற்றுக் கொடுத்திருந்தான். அதுவே இவளுக்கு வெட்கத்தை உண்டுபடுத்தி இருக்க அவன் பக்கம் கொஞ்சம் கூட திரும்பாமல் பால்கனிக்கு ஓடிவிட்டாள். என்னதான் இவள் லேப்டாப்பில் கவனமாக இருப்பது போலிருந்தாலும் அவள் வெளியே வந்து தன்னை பார்த்தது அவன் முகத்தில் வந்த மாற்றங்கள் என்று ஒன்று விடாமல் அனைத்தையும் பார்த்து ரசிக்கத்தான் செய்தான். ஆனால் பால்கனிக்கு வந்தவளோ தனக்குத்தானே திட்டிக் கொண்டாள். தனக்குத்தானே பேசியவள் தான் தலையை மெல்ல துவட்டியபடி இருந்தாள். அப்போது அவள் பின்னால் இருந்து அவன் அணைக்க அவன் தொடுகையில் அப்படியே உறைந்து நின்றாள். ஏற்கனவே இரவு நடந்ததிலிருந்து மீளாதவள் இவன் இறுகிய அணைப்பு அவளை உரை நிலைக்கு தள்ளியது. அவளின் அந்த நிலையை பார்த்தவன் மெல்ல அவள் கூந்தலை காதோரம் ஒதுக்கியவன் மெல்ல குனிந்து அவளிடம் பேசத் தொடங்கினான். என்ன பேபி, டயர்டா இருப்பேன்னு நினைச்சா இவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்க? அப்போ மேடம் டயர்ட் ஆகலையா? இவன் கேட்ட குரலில் ஒரு மார்க்கம் இருக்க உடனே அவன் பிடியிலிருந்து திமிரி வெளியே வந்தவள் அவனை சின்னதாக ஒரு முறை முறைத்து பார்த்தாள். அதையும் ரசித்தவன், நீ கோபப்பட்டா கூட ரொம்ப அழகா இருக்க ரோஷினி. ஆமா ஆமா, ஏற்கனவே ஐஸ்ல குளிச்சுட்ட, மறுபடியும் ஐஸ்னா உடம்பு ஒத்துக்காம போயிடும். அடுத்த வாட்டி வேற ஏதாவது ட்ரை பண்ணலாம். இவன் சின்ன குறும்போடு சொல்ல அதை கேட்டவளுக்கு ஒரு பக்கம் வெக்கமாக இருந்தாலும் இப்படி கூச்சமே இல்லாமல் பேசுகிறானே என்று அவனை மனதிற்குள்ளாகவே வருத்தெடுத்தாள். அவளின் முக பாவனையிலேயே அவனுக்கு தெரிந்தது தன்னை மனதில் திட்டிக் கொண்டிருக்கிறாள் என்று. இருந்தும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாதவன் மீண்டும் அவள் காதிற்கு சென்றவன், இப்படியே மனசுல என்ன நீ திட்டிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ, அப்புறம் மறுபடியும் ஐஸ்ல குளிக்கிற மாதிரி ஆயிடும் என்று சொல்லியபடி அவளை அவன் பார்த்தான். இவன் சொல்லியதை கேட்டவளுக்கு மீண்டுமா என்பது போல் ஒரு நொடி அதிர்ந்தவள் அவனை முறைத்து பார்த்தாள். ஆனால் அவன் விரல்களை கொண்டு அவள் இதழை வருடியவன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அது வரைக்கும் வெயிட் பண்ணு பேபி சொல்லியவன் மீண்டும் வந்து லேப்டாப் முன்பு அமர்ந்து கொண்டான். அவன் சொல்லிவிட்டு செல்ல அதை பார்த்தவளுக்கு ஐயோ என்று இருந்தது. ஆனாலும் அதை அவனிடம் வெளிக்காட்டாமல் அவனை பார்த்து கொண்டு நின்றவளுக்கு டீனாவின் ஞாபகம் வந்தது. உடனே தன் போனை கையில் எடுத்துக்கொண்டு அவன் முன்பு வந்து நின்றாள். அவள் நிற்பதை பார்த்தவன் கண்களால் என்ன என்பது போல் கேட்டான். இல்ல, நீங்க லேப்டாப் பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, நான் என்ன பண்றது? அதான் கொஞ்ச நேரம் டீனா கிட்ட பேசிட்டு வரேன் சொல்லியவள் அவன் பதிலை கூட கேட்காமல் அங்கிருந்த கார்டனுக்கு வந்தாள். உடனே நேரத்தை கடத்தாமல் டீனாவுக்கு அழைத்தாள். அவளும் ஒரு சில ரிங்குகளில் போனை எடுத்தாள். ஹலோ டீனா, என்ன பண்ற? என்ன ரோஷினி இவ்ளோ காலையில ஃபோன் பண்ணிட்டு என்ன பண்றேன்னு கேக்குற? இன்னைக்கு ஆஃபீஸ் இல்ல, தூங்கிட்டு இருக்கேன். சொல்லு டீனா. சரி சரி, கோச்சிக்காத, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், அதான் கால் பண்ணேன். நீ வேற தூங்குறேன்னு சொல்ற. சரி தூங்கு, நான் அப்புறமா பண்றேன். ஆனா ஒன்னு மட்டும் ஞாபகப்படுத்துறேன், இது காலையில இல்ல, மத்தியானம் 2 மணி, ஓகேயா? சொல்லியவள் போனை கட் செய்யச் சென்றாள். ஆனால் அதற்குள் டீனாவின் குரல் இவளை தடுத்தது. ஹலோ ஹலோ ரோஷினி, தூக்கத்துல இருந்து எழுப்பி விட்டுட்டு இப்படி என்ன சொல்ல வந்தேன்னு சொல்லாம போறியே. எனக்கு மறுபடியும் தூக்கம் வருமா? பேச வந்தத பேசிட்டு போ, எனக்கு தூக்கம் கலைஞ்சு போச்சு. அவள் சொல்லியதை கேட்டவள் அவன் வருகிறானா என்று ஒரு பார்வை பார்த்து கொண்டு மீண்டும் அவளிடம் பேசத் தொடங்கினாள். ஆரி இப்ப கூட அவரை பத்தி எதுவுமே என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாரு. எது கேட்டாலும் மௌனமாவே இருக்காரு. நேத்து கூட ஆரம்பித்தவள் நேற்று நடந்தது அனைத்தையும் ஒன்று விடாமல் சொன்னாள். ஆனால் கூடலில் விவரத்தை மட்டும் அவளிடம் விவரிக்கவில்லை. அதை சொல்லும் போதே அவளுக்கு கொஞ்சம் வெக்கமாகத்தான் இருந்தது. இருந்தும் தங்களுக்குள் நடந்ததை இன்னொருவரிடம் சொல்ல அவளுக்கு பிடிக்கவில்லை. அதனால் கூடல் என்று மட்டும் அவள் சொல்லிவிட்டாள். என்ன சொல்ற? இன்னும் அவர் உன்கிட்ட எதுவுமே சொல்லலையா? இப்ப தமிழ்ல தானே சொன்னேன், வேற எந்த லாங்குவேஜ்ல சொன்னேன்? நான் சொன்னதையே திருப்பி என்னன்னு கேக்குற? சாரி ரோஸ், கொஞ்சம் தூக்க கலக்கத்துல இருந்தேன், அதனாலதான். சரி என்ன சொல்லு. இல்ல ஆரி ஃபேமிலி பத்தி எதுனா உனக்கு தெரியுமா? என்ன கேட்டாலும் இவர் சொல்ல மாட்டேங்கிறாரு. எப்படி தெரிஞ்சுக்கிறது? எனக்கும் தெரியல. உனக்கு ஏதாவது தெரிஞ்சா கொஞ்சம் சொல்ல, அதை வச்சு முயற்சி பண்ணி பாக்குறேன். ரோஷினி, யாருக்கிட்ட என்ன கேள்வி கேக்குற? இது உனக்கே நியாயமா தெரியுதா? அப்படி என்ன நான் தப்பா கேட்டேன்? அவர் ஃபேமிலி பத்தி தெரியுமான்னு தானே கேட்டேன். ஏய், அவங்க 2 பேரையும் நான் உன் கூட இருக்கிறதுனால தான் அடிக்கடி பாக்குறேன். அது உனக்கு தெரியுமா? அவங்கள ஆபீஸ்ல யாராலையுமே பார்க்க முடியாது. ஏன் எப்ப வருவாங்க எப்ப போறாங்கன்னு கூட யாருக்கும் தெரியாது. ஆர்கே சாருக்கும் சரி, ஆரியன் சாருக்கும் சரி, ஆரியன் சாருக்கும் சரி, ஆர்கே சாருக்கும் சரி, தனித்தனி லிஃப்ட் இருக்கு. அதைத்தான் அவங்க 2 பேரும் யூஸ் பண்ணுவாங்களே தவிர ஒருத்தர் லிஃப்ட ஒருத்தர் மாத்தி கூட யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க. அதுவும் நீ வந்து வேலையில ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்னாலையும் அவங்கள அடிக்கடி பார்க்க முடியுது. அதுவும் கூட பேசிட்டு இருக்கும்போது அவங்க வந்து உன்னை கூப்பிடுறது,
அதுக்கப்புறம் இந்த மாடலிங் அப்படி இப்படின்னு அவங்கள பார்க்க முடிஞ்சதே தவிர அதுக்கு முன்னாடி நானே அவங்கள ஆடிஷன்ல தான் பார்ப்பேன். என்ன சொல்ற? கொஞ்சம் யோசிச்சு பாரு, அவங்க ஃபேமிலி பத்தி ஏதாவது ஒண்ணு இருக்கும்ல. ரோஷினி, இது வரைக்கும் ஆர்கே சார், ஆரியன் சார் 2 பேரோட பேர் மட்டும்தான் எல்லாருக்குமே தெரியுமே தவிர ஃபேஸ் கூட யாருக்குமே தெரியாது. ஏன் தப்பி தவறி ஒரு ரிப்போர்ட்டர் போட்டோ எடுத்தாலே அவ்வளவுதான். அப்படி இருக்கும்போது அவங்க ஃபேமிலி பத்தி எப்படி தெரியும்? எனக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம், அவங்க இந்த சிட்டிலே ரொம்ப முக்கியமானவங்க, அதே சமயம் பெரிய பணக்காரங்க, அது மட்டும்தான். எனக்கு தெரிஞ்ச விஷயம் தவிர மத்தபடி ஒண்ணுமே தெரியாது. ஏன் நீ ஆபீஸ் வரலன்னு உன்னை கேட்கும் போதுதான் ஆரியன் சார், ஆர்கே சார் 2 பேருமே வெளிநாட்டுக்கு போறத பத்தி எனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது எனக்கு எப்படி தெரியும் நீ நினைச்ச? என்ன டீனா நீ இப்படி சொல்லிட்ட? நான் அவரை பத்தி எப்படியாவது தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன். என்ன பண்ணி தெரிஞ்சுக்கிறதுனே எனக்கு தெரியல. அவர்கிட்ட கெஞ்சி பார்த்துட்டேன், கோவப்பட்டு பார்த்துட்டேன், எதுக்குமே அவர் வாயை திறந்து பதில் சொல்ற மாதிரி தெரியல. ஏ லூசு, அன்னிக்கே உனக்கு ஒரு நோட்ஸ் ரெடி பண்ணி கொடுத்தேன்ல, அதை வச்சு ட்ரை பண்ண வேண்டியதானே? அதை விட்டுட்டு இப்படி என்ன பண்றதுனே தெரியலன்னு புலம்பிக்கிட்டு இருக்க. மெனக்கெட்டு உனக்கு ஒரு நோட்ஸ் ரெடி பண்ணி கொடுத்தேன் பாரு, என்ன சொல்லணும். ஏ டீனா, அதை மறந்துட்டேப்பா. சாரி, உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் தூக்கத்துல இருந்து. நீ தூங்கு. இவள் சொல்லியதை கேட்டு என்ன என்பது போல் அவளுக்கு ஒரு நிமிடம் தோன்றியது. ஆனால் அடுத்த நிமிடமே கடுப்பான டீனா, என்ன சொன்ன? மறந்துட்டியா? அந்த நோட்ஸ் ரெடி பண்ண நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன் தெரியுமா? 2-3 நாள் தூங்காம உனக்கு நான் நோட்ஸ் ரெடி பண்ணி கொடுத்தா அசால்ட்டா சொல்ற மறந்துட்டேன்னு. ஒழுங்கா ஓடி போயிரு. அதுல இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஐடியாவை சூஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ற வழிய பாரு. மாவளை, அதை செய்யாம என்கிட்ட வந்து ஏதாவது ஐடியா கொடுன்னு நின்ன உன்னை கொன்றுவேன். சொல்லியவள் போனை வைத்துவிட்டு தூக்கத்தை மீண்டும் தொடர்ந்தாள். அவள் சொல்லியதை கேட்டவள் இவள் சொல்வதும் சரிதானே என்று நினைத்தவள் அடுத்த நொடியே அறைக்குள் ஓடி வந்தவள் அவன் இருக்கிறானா இல்லையா என்பதை கூட பார்க்காமல் ஒவ்வொரு கபோர்டாக தேடினாள். ஐயோ, எங்க வச்சோம்னு தெரியலையே, இப்ப என்ன பண்றது? எல்லா இடத்துலயும் தேடணுமா? மனதில் நினைத்தபடியே ஒவ்வொன்றாக தேடத் தொடங்கினாள். ஆனால் அந்த நோட்ஸ் அவள் கையில் கிடைத்த பாடுதான் இல்லை. டென்ஷனாக தேடினால் கிடைக்காது என்று யோசித்தவள் தன்னைத்தானே ஒரு நொடி நிதானப்படுத்திக் கொண்டு ஏற்கனவே பார்த்த கபோர்டில் மீண்டும் தேடத் துவங்கினாள். ஆனால் இப்போதும் அது இல்லை. மீண்டும் கொஞ்சம் டென்ஷனானவள் அங்கும் இங்குமாய் நடந்தாள். ஒரு கட்டத்தில் அவளுக்கு கால்கள் வலிக்க மெத்தையில் சென்று அமர்ந்து கொண்டவள் அதை எங்கு வைத்தோம் என்று யோசிக்கத் தொடங்கினாள். இப்படி 5 நிமிடங்கள் கடந்திருக்க ஏதோ ஞாபகம் வந்தவளாக மீண்டும் தேடலை தொடங்கினாள். ஆனால் இப்போதும் அவள் கண்களுக்கு அது அகப்படாமல் போக அதில் சோர்வாக கைகளை பிசைந்தபடி அன்று அதை எங்கு வைத்தோம் என்று தன் நினைவில் கொண்டு வர நினைத்தாள். ஆனால் அதுவோ வருவேனா என்பது போல அடம் பிடிக்க ஒரு கட்டத்தில் தலையை பிடித்து கொண்டு நின்றாள். அப்போது ஏதோ ஒன்று ஞாபகம் வர உடனே ஒரு ஸ்டூலை எடுத்து போட்டவள் மேலே இருக்கும் கபோர்டை திறந்தாள். அதில் அந்த நோட்ஸ் இருக்க அவள் கண்கள் அதை பார்த்து மின்னியது. உடனே அதை கையில் எடுத்தாள். ரோஷினி அவன் மீது இருந்த கோபத்தில் அவனை தள்ளிவிட்டு எழுந்து சென்றாள். அதை பார்த்தவன் இவளை எப்படி சமாதானப்படுத்துவது என்று யோசித்தவன் ஏதோ ஒன்று தோன்ற எழுந்து வெளியே சென்றான். அவன் தன்னை சமாதானம் படுத்துவதை விட்டுவிட்டு வெளியே செல்வதை பார்த்தவளுக்கு இன்னும் கோபம் வந்தது. பாரு, எவ்வளவு கோவமா உட்கார்ந்துருக்கோம். ஆனா ஒரு வார்த்தை கூட என்னன்னு கேட்காம போறாரு. போகட்டும், அவரை பத்தி மட்டும் நான் தெரிஞ்சுக்க கூடாதுன்னு நினைக்கிறாரு. முகத்தை தூக்கி வைத்தபடியே அமர்ந்திருந்தாள். சிறிது நேரத்தில் உள்ளே நுழைந்தவன் கையில் ஒரு பவுலுடன் வந்திருந்தான். ஆனால் அதை அவள் கவனிக்காமல் தன் கையில் இருந்த செல்போனை பார்த்தபடியே அமர்ந்திருந்தாள். அதை பார்த்தவன் கையில் இருக்கும் பவுலை டேபிளில் வைத்தவன், இப்ப எதுக்கு இப்படி உட்கார்ந்திருக்க? நான் எப்படி இருந்தா உங்களுக்கு என்ன? இவன் சொல்லியதை கேட்டவன் எதுவும் சொல்லாமல் அவளை நெருங்கியவன் அவள் காதோரம் சென்று அவள் காது மடலை உரசியபடியே பேசத் தொடங்கினான். நீ எனக்கு சொந்தமானவ, அப்படி இருக்கும்போது நான் கேட்காம வேற யார் கேட்கறது? அவன் சொன்னதை கேட்டவள் நிமிர்ந்து ஒரு பார்வை மட்டும் தான் பார்த்தாள். ஆனால் அந்த பார்வையில் அப்படியா என்பது போல் இருந்தது. அதை உணர்ந்தவன் இன்னும் அவளை நெருங்கியவன், அப்படி பார்க்காத, அப்புறம் நடக்கிறதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. ஹஸ்கி வாய்ஸில் சொல்லியவன் அவளை விட்டு மெல்ல விலகினான். இவன் சொல்லியது ஒன்றும் புரியாதவள், என்கிட்ட எதுக்கு பேசுறீங்க? நான் எது கேட்டாலும் சொல்லக்கூடாதுன்னு நீங்க இருக்கும்போது எது நடந்தா எனக்கு என்ன? எனக்கு எதை பத்தியும் கவலை இல்ல. அப்படியா? எதை பத்தியும் கவலை இல்லையா? என்னை இன்னமும் நீங்க நம்பாம இருக்கீங்களா? அப்புறம் என்னத்துக்கு நான் இங்க இருக்கணும்? சொல்லுங்க, இன்னும் என் மேல உங்களுக்கு நம்பிக்கை வரலையா? ரோஷினி, என்னை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கான டைம் இன்னும் வரல. அந்த டைம் வரும்போது நீயே எல்லாமே தெரிஞ்சுக்குவ. அது வரைக்கும் வெயிட் பண்ணு. அதான் எப்ப வரும்னு நான் கேக்குறேன். நான் எப்ப கேட்டாலும் ஒன்னும் அமைதியா இருக்கிறது இல்ல இதே வார்த்தைய மறுபடி சொல்றது. எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் என்ன பிடிச்சிருக்கு. அப்புறம் என்ன நமக்குள்ள ரகசியம்? என்ன பத்தின ரகசியம் ஏதாவது இருக்கா? ஆனா உங்ககிட்ட எல்லாமே ரகசியமா இருக்கு.
இவள் கோபமாக பேச, ஆனால் அவனும் அவள் கோபத்தை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் அவளை தன் கைகளில் ஏந்தியவன் தன் மடியில் அமர்த்தி கொண்டான். ரொம்ப சூடா இருக்க, கொஞ்சம் ஐஸ்கிரீம் சாப்பிடு சொல்லியவன் அங்கு பவுலில் இருக்கும் ஐஸ்கிரீமை ஒரு ஸ்பூன் எடுத்தவன் அவள் வாயின் அருகே எடுத்துச் சென்றான். ஆனால் அவளோ அவன் மீது இருந்த கோபத்தில் அதை தட்டிவிட அவள் மேலே அது சிந்தியது. அவளோ தன் மேல் சிந்திவிட்டது என்று அவள் பார்த்து கொண்டிருக்க, ஆனால் இவனோ அந்த ஐஸ்கிரீம் அவள் கழுத்திலிருந்து மெல்ல மெல்ல ஊடுருவி அவள் ஆடைக்குள் சென்றது. அதை பார்த்தவன் அடுத்த நிமிடம் தன் நாவால் அதை மெல்ல ருசி பார்த்தான். இவன் செயலில் பெண்ணின் உடல் ஒரு நிமிடம் சிலிர்த்து அடங்கியது. ஆனால் அடுத்த நொடியே அவள் அவனிடமிருந்து விலகி இருந்தாள். அவள் தன்னை விலகியதை உணர்ந்தவன் அவள் மீது ஒரு ஏக்கப் பார்வையை வீசினான். அதை பார்த்தவள் அவன் பார்வையில் ஏதோ ஒன்று அவளை தாக்க அடுத்த நொடி வெட்கத்தில் தலையை சாய்த்து கொண்டாள். அவளின் சிவந்த முகத்தை பார்த்து மெல்ல அவள் அருகில் மீண்டும் சென்று அவள் காதோரம் ஷாலாய் இவன் சொல்லியதை கேட்டவள் ஒரு நிமிடம் அதிர்ந்து அவன் முகத்தை பார்த்தாள். ஆனால் அவன் இதழின் ஓரம் ஒட்டியிருக்கும் ஐஸ்கிரீமை பார்த்தவள் அடுத்த நிமிடம் என்ன சொல்வது என்று தெரியாமல் மீண்டும் தலை குனிந்து கொண்டாள். அதை பார்த்தவன் அவளுக்கு சம்மதம் என்று நினைத்து அவளை நெருங்கி விட்ட இடத்திலிருந்து மீண்டும் அவனின் வேலையை தொடர்ந்தான். அதில் பெண்ணவள் திக்கு முக்காடித்தான் போனாள். அவளால் அவனை விலக்க முடியவில்லை. அவன் மீது இருந்த சின்ன கோபம் அவனை நெருங்கவும் விடவில்லை. இப்படி இரண்டுக்கும் நடுவில் அவள் போராடி கொண்டிருக்க, ஆனால் அவனும் அவளை மெல்ல மெல்ல ருசி பார்த்து கொண்டிருந்தான். ஒரு கட்டத்திற்கு மேல் அவள் மீது இருந்த ஐஸ்கிரீம் மொத்தமும் அவன் நாவால் சுவைத்திருக்க மெல்ல நிமிர்ந்து அவள் முகத்தை பார்த்தான். அவளோ மௌன நிலையில் இருந்தாள். அதில் ஹஸ்கி வாய்ஸில் அவளை அழைத்தான். ஹம்மிங் சவுண்ட் மட்டுமே அவள் இடத்தில் இருந்து வெளிவந்தது. அதை பார்த்தவன் மெல்ல அவள் காதோரம் சென்று மறுபடியும் அவளிடம் சம்மதம் கேட்டான். ரோஷினி, ஓகே. அவள் மீண்டும் என்று மட்டும் சொல்ல அவள் நெற்றியில் அழுத்தமாக ஒரு முத்தமிட்டவன் அவள் கண், காது, மூக்கு, கன்னம் என்று ஒவ்வொரு இடமாக முத்தமழை பொழிந்து கொண்டு வந்தவன் அவள் இதழில் அவனின் கண்கள் நிலை குத்தி இருந்தது. அதில் ஏதோ ஒன்று தோன்ற இதழால் அதை வருடினான். ஏற்கனவே அவள் மீது சிந்தியிருந்த ஐஸ்கிரீமை சுவைத்தவனின் இதழ் பிசுபிசுப்பை தத்தெடுத்திருக்க, அந்த இதழோடு அவள் இதழை உரசிய போது அது ஒன்றோடு ஒன்று ஒட்டி கொண்டது. அதில் மெல்ல அவள் இதழை கடித்து அவன் எடுக்க அதில் அவள் முனகினாள். அதில் இன்னும் அவன் அழுத்தம் கொடுக்க, இந்த முறை அவள் வாயை திறந்தே முனங்க மொத்தமாக அவள் ஒரு இதழை கவ்விக்கொண்டான். இதழோடு இதழ் பேசிக் கொண்டிருந்தவன் மெல்ல அவள் ஆடைகளை கலைக்க துவங்கினான். அதில் இவ்வளவு நேரம் மௌன நிலையில் இருந்தவள் கண்களை திறந்து அவனை பார்த்து வேண்டாம் என்பது போல் தலையசைத்தாள். ஆனால் அவனும் நீ சொல்வதை நான் கேட்பேனா என்பது போல் அவள் ஆடைகளை கலைக்க, அதில் பெண்ணவளோ போர்வையை இழுத்து போர்த்தி கொண்டாள். அதை பார்த்தவன் சின்ன குறும்பு சிரிப்போடு போர்வையை உருவி தூரம் எறிந்தவன். இவன் மொத்த ஆடைகளையும் கலைத்திருக்க அதில் கூச்சம் கொண்டவள் தன் கால்களை குறுக்கி தன் கைகளால் தன்னை மறைத்து கொண்டாள். அதை பார்த்தவன் இன்னும் இதழ் விரித்து அவள் கைகளை தன்னை நோக்கி இழுத்தான். அதில் அவள் மொத்தமாக அவன் மீது வந்து விழ, அவளை தன்னோடு அணைத்தவன் அவள் காது மடலில் தன் நாவால் உரசினான். அதில் பெண்ணவள் கூச்சமிட்டு அவனுக்குள்ளாகவே அவள் அடங்க, அவளை அணைத்தபடியே கட்டிலில் சரிந்தவன் திரும்பி பவுலில் இருக்கும் அந்த ஐஸ்கிரீமை கொடுத்தான். அது கொஞ்சம் உருகியும் உருகாமலும் அந்த ஏசி அறையில் இருக்க, அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஐஸ்கிரீம் உருகி இருந்ததை அவள் மீது ஊற்றினான். ஏற்கனவே ஏசியில் அந்த அறை முழுவதும் குளுமையாக இருக்க, இப்போது இந்த ஐஸ்கிரீம் குளுமையில் அவள் உடல் நடுங்க துவங்கியது. அவள் நடுங்க நடுங்க அவளின் அங்கங்களில் அந்த ஐஸ்கிரீமின் நீர்வீழ்ச்சி போல் ஓட, அதை கண்களால் ரசித்தவன் அவள் அங்கத்தையும் அந்த ஐஸ்கிரீமையும் நாவால் ருசிக்க துவங்கினான். இவன் நாவின் தாக்குதலில் அவள் உடலில் ரசாயன மாற்றங்கள் உருவெடுக்க, பெண்ணவளும் அதை தாங்க முடியாமல் மெத்தையை இறுக பிடித்து கொண்டாள். அதில் அவள் கைவிரல்களை தன் கைவிரல்களோடு சேர்த்து கொண்டவன் மீண்டும் அவள் அங்கத்தில் இருக்கும் ஐஸ்கிரீம்களை சுவைத்தான். அவள் உடல் முழுவதும் நாவை கொண்டு ஊர்வலம் நடத்தியவன் கடைசியாக அவளின் மலை மேடுகளில் வந்து நின்றான். அதிலும் அந்த ஐஸ்கிரீம்கள் வழிந்து ஓடியிருக்க, ஏற்கனவே வெண்மணி பந்துகள் போல் அவளின் மலை மேடுகள் காட்சியளிக்க, அதிலும் இந்த ஸ்ட்ராபெர்ரி ஐஸ்கிரீம் இன்னும் அழகூட்டி இருந்தது. அதை பார்த்தவனுக்கு அதை கடித்து தின்ன ஆசை அல்ல, தன் பற்களை கொண்டு அவள் மலை மேடுகளின் கூர்முனையில் மெல்ல கடித்தான். பெண்ணவளுக்கு ஒரு நிமிடம் வலித்தாலும், ஆனால் அடுத்த நிமிடம் அதை நாவால் அவன் ருசிக்க தொடங்க, அது வலியிலிருந்து சுக வேதனையில் சென்று முடிந்தது. இருந்தும் அந்த அறை முழுவதும் வெளிச்சம் பரவி இருக்க, அதை பார்த்தவளுக்கு இன்னும் கூச்சமாக இருந்தது. உடனே அவனை தட்டு தடுமாறி அழைத்தாள். இரவு 9 மணிக்கு. அப்போதுதான் மாஸ்க்மேனின் கார் அவனின் வில்லாக்குள் நுழைந்தது. அதுவரை மாஸ்க் அணிந்து இருக்காதவன் உள்ளே வந்தவுடன் தன் காரின் பின்சீட்டிலிருந்து மாஸ்கை எடுத்து அணிந்து கொண்டு
வீட்டினுள் நுழைந்தவன் தன் அறைக்கு வந்து முதலில் தேடியது ரோஷினியைத்தான். ஆனால் அவளோ எங்கும் அவன் கண்களுக்கு அகப்படவில்லை. அதை பார்த்தவன் அவள் எங்கெல்லாம் செல்வாளோ அந்த அறையெல்லாம் தேடியவன் அங்கு இருக்கும் வேலையாட்களை அழைத்து அவள் எங்கே என்று கேட்டான். ரோஷினி எங்க? ஐயா, சின்னம்மா இங்கதான் இருந்தாங்க. தயங்கியபடியே சொன்னார். அவர் தயக்கத்தை பார்த்தவளுக்கு சற்று கோபம்தான் வந்தது. இருந்தும் ஒரு நிமிடம் அமைதி காத்தவன் மற்றொரு ஆளை பார்த்தான். ஐயா, சின்னம்மா வெளியில போல. அவள் சொல்லியதை கேட்டவன் வீட்டுக்குள் தான் எங்கோ இருக்கிறாள் என்று நன்றாக புரிந்து கொண்டவன் உடனே மொட்டை மாடிக்கு வந்தான். அங்கு அவள் இல்லாததை அறிந்தவன் எங்க போனா இவ? யோசித்தபடியே சுவற்றின் மீது கை வைத்து எதர்ச்சியாக அவன் கீழே பார்க்க அங்கு அவள் நின்று கொண்டிருந்தாள். அதை பார்த்து உடனே கீழே வந்தான் வேக வேகமாக. ஆனால் வந்தவனுக்கு ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சியது. மீண்டும் அவள் அங்கு இல்லை. அதில் ஒரு நிமிடம் குழம்பியவன் இங்கு சென்றிருப்பாள் என்று யோசித்தவனுக்கு மீதி இருந்த இடங்கள் ஞாபகம் வர முதலில் கார்டனுக்கு சென்றான். அங்கும் அவள் இல்லாமல் இருக்க ஒரு நிமிடம் பொறுமையாக யோசிக்க தொடங்கினான். பின்பு மெல்ல வீட்டுக்குள் நுழைவது போல் வந்தவன் சட்டென்று ஸ்விம்மிங் பூல் பக்கம் சென்றான். இவன் வருவதற்கும் ரோஷினி இவன் வருகிறானா என்று நோட்டமிட்டு கொண்டே பின்னோக்கி வந்தவள் எதன் மீதோ மோதி நிற்பது போல உணர்ந்தாள். அவள் என்னவென்று பார்க்கும் முன்பே அவளை சுற்றி அவள் கைகளை படரவிட்டு அவள் பக்கம் அவன் திரும்பி இருந்தான். அவனை பார்த்த அடுத்த நொடி அவள் கண்கள் அகல விரிய அவளின் அதிர்ச்சியை ரசித்தவன், என்ன ரோஷினி, கண்ணாம்பூச்சி விளையாடுறியா? ஆனா யாருமே இல்லாம நீ மட்டும் விளையாடுறியே? அவளை பார்த்து அவன் குறும்பாக கேட்க அவன் கேட்கும் தோரணையே சரியில்லை என்று புரிந்தவள் தட்டு தடுமாறி பேசத் தொடங்கினாள். அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே, சும்மா நடக்கலான்னு வந்தேன். நீங்க என்ன இங்க இப்பதான் வந்தீங்களா? என்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு நினைக்காத, அது உன்னால முடியாது. அப்படிலாம் இல்ல, சும்மா தான் வந்தேன். சரி, நீங்களும் இல்லையா, அதனால சும்மா நடந்துட்டு போலாம்னு. சரி, அதெல்லாம் விடுங்க, நீங்க எப்ப வந்தீங்க? பேச்சில் மட்டும் ஒரு விதமாக அவனை பார்த்து கேட்டாள். ஆனால் அவனும் இவளை குறும்பு நிறைந்த பார்வை பார்த்தவன் அடுத்த நொடியே அவளை தன்னோடு சேர்த்து அணைத்திருந்தான். அவனின் இந்த தாக்குதலை அறியாதவள் அதிர்ச்சியோடு அவனை பார்த்தாள். என்ன அப்படி பாக்குற? நான் தான் காலையிலேயே சொல்லிட்டு போனேன்ல, மீதிய வந்து கண்டினியூ பண்றேன்னு. இப்போ அந்த தப்புக்கு மீதி தண்டனை கொடுக்கணும் தானே? சொல்லியபடி அவள் கழுத்து வளைவில் அவன் முகம் புதைத்தவன் காலையில் இதழுக்கு மட்டுமே தண்டனை கொடுத்திருக்க இப்போது அவள் கழுத்திற்கு தண்டனை கொடுக்க தொடங்கினாள் பற்களால். அதில் பெண்ணவள் வழியில் சினுங்க அதை பார்த்தவன் அவன் எச்சிலால் மருந்திட்டான். அது பெண்ணவளுக்கு கூச்சம் ஏற்பட மெல்ல நெளிந்தாள். இவள் இப்படி கூச்சத்தில் இருக்க அடுத்த நிமிடமே அவளை கையில் ஏந்தியவன் அறையை நோக்கி நடந்தான். என்னதான் அவள் கூச்சத்தில் இருந்தாலும் அவன் கையில் அகப்பட்டதிலிருந்து அடுத்து என்ன நடக்குமோ என்பது போல்தான் அவள் மனம் பாடாய்பட்டு கொண்டிருந்தது. அவளின் படபடப்பை உணர்ந்தாலும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாதவன் அவளை தூக்கி கொண்டு அறைக்கு வந்தான். இனி என்ன நடக்கும் என்று அறிந்தவள் அவனிடம் கண்களால் மன்னிப்பை வேண்டினாள். நீ பண்ணதுக்கு என்கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாது பேபி. ஒன்லி கோஆபரேட், ஓகே? சொல்லியதை கேட்டவள் அவனிடமிருந்து தப்பிக்க போராடினாள். ஆனால் அது அவனிடம் நடக்குமா? அவனின் பிடியோ இறுக்கமாக இருக்க அதிலே பெண்ணவள் கொஞ்சம் சோர்வு அடைந்திருந்தாள். சின்ன சிரிப்போடு அவளை கட்டிலில் சரித்தவன் அவளின் 2 கைகளையும் அவள் தலைக்கு மேல் சேர்த்து பிடித்தவன் மீண்டும் அவள் கழுத்து பகுதியில் முகத்தை புதைத்து தண்டனை கொடுக்கும் விதமாக அவன் பற்களை கொண்டு மெல்ல கடித்தான். பார்க்கத்தான் அது தண்டனை, ஆனால் அது அந்த காமதேவனின் பாடமாகத்தான் இருந்தது. மெல்ல மெல்ல அவன் பற்கள் அச்சகத்தை இட்டுக்கொண்டே இருக்க அவனின் செயலில் பெண்ணவள் உடல் சிலிர்க்க தொடங்கியது. இவனின் தொடுதல் அவளுக்கு ஒருவித குறுகுறுப்பை தர அதில் மௌன நிலைக்கு அவள் சென்றுவிட அதை பார்த்தவன் மெல்ல அவள் காதோரம் சென்று, இனி இந்த தப்ப பண்ணுவியா? ஆனால் அவளோ இவன் பற்கள் நடத்திய மாயாஜாலத்தில் மௌன நிலையில் இருக்க அவளிடமிருந்து என்று மட்டும் சத்தம் வந்தது. இதை பார்த்தவனுக்கு அப்படியே அவள் இதழை கடித்து திங்கும் ஆசை என மீண்டும் அவள் காதோரம் சென்று பேசினான். அப்போ நீ எப்பெல்லாம் தப்பு பண்றியோ உனக்கு இந்த தண்டனை தான், பரவாயில்லையா? அவள் இப்பவும் அதே போல் என்று மட்டும் சொன்னாள். இவளின் இந்த நிலை அவனை என்னமோ செய்யதான் இருந்தது. பின் அணிந்திருந்த கோட்டை கழட்டியவன் அதை அங்கு இருக்கும் சோஃபாவில் வீசி எறிந்தவன் அடுத்த நொடியே லைட்ஸ் ஆஃப் என்று சொல்ல அனைத்து விளக்குகளும் அணைந்தது. என்னதான் அவளுடன் பலமுறை கூடலை நடத்தியிருந்தாலும் ஒவ்வொரு முறையும் அவனுக்கு அவள் வித்தியாசமாகவே தெரிந்தாள். அவளின் இந்த கூச்சமும் நாணமும் அவனுக்கு அழகாய் தெரிய இவ்வளவு நேரம் அவள் கைகளுக்கு தண்டனை கொடுப்பவன் போல் இறுக பிடித்திருந்ததை மெல்ல விடுவித்தவன் மீண்டும் அவள் சங்கு கழுத்தில் முகம் புதைத்து அவள் கழுத்து வளைவில் தன் நாவால் வருடியவன் இவனிடமிருந்து தப்பிக்க அவள் போராடிய போது அவளிடமிருந்து சில வேர்வை துளிகள் எட்டி பார்த்திருக்க அதை தன் நாவால் ருசித்தவனுக்கு ஏதோ அமிர்தமே கிடைத்தது போல தோன்ற அதை மெல்ல மெல்ல ருசிக்க துவங்கினான்.
இவனின் இதழும் நாவும் சேர்ந்து நடத்தும் இம்சையில் பெண்ணவள் அவன் சட்டையை இறுக பிடிக்க அதை பார்த்தவன், இன்னும் அவள் கழுத்தில் ஆழமாக தன்னை புதைத்தவன், அவள் தோள்பட்டையில் இருந்த ஆடையை மெல்ல விலக்கியவன், அதில் இதழ் பட்டும் படாமல் ஒரு முத்தத்தை கொடுத்தவன். அடுத்த நொடியே அவள் ஆடைகளை மொத்தமாக அகற்றியிருந்தான். ஏன், அவனும் அவள் ஆடைகளை களைந்த நொடி இவனின் ஆடைகளும் களைத்தவன். அவள் உடலெங்கும் அவளுக்கான தண்டனையை வழங்க ஆரம்பித்தான். ஒருபுறம் இவனின் பற்கள் செய்யும் மாயாஜாலம் அவளுக்கு பிடித்திருந்தது. ஆனால் அதன் அழுத்தம் அவளுக்கு மெல்ல வலியை கொடுத்தது. அவ்வப்போது அவள் வலியிலும் அதே சமயம் அவள் உணர்ச்சியிலும் முனகினாள். அவளின் முனங்கள் சத்தத்தை கேட்டவனுக்கு அவள் மீது இன்னும் ஆசை எட அடுத்த நொடியே யோசிக்காமல் அவள் இதழோடு இதழ் பொருத்தியவன். அவள் கோபுர கலசங்களை கையால் தொட்டு அவள் அங்கங்களை அவன் அங்கங்களால் உணரத் துவங்கினான். அதை தாங்கிக் கொள்ள முடியாதவள் தன் 2 கைகளையும் அவன் முதுகில் மெல்ல படரவிட்டவள். நேரம் செல்ல செல்ல உணர்ச்சிகள் கூடிக்கொண்டே போக அவளின் நகங்களை அவன் உடலில் அச்சாரமாய் இவளும் பதித்தாள். அதை உணர்ந்தவன் மீண்டும் அவள் கைகளை அவள் தலைக்கு மேல் கொண்டு வந்தவன். இன்னும் அவள் இதழை இம்சை செய்தான். அவனின் இம்சையை இதுவரை ஏற்றுக்கொண்டிருந்தவள் அடுத்த நொடி என்ன நினைத்தாலோ அவன் இதழில் இவள் மையம் கொள்ள துவங்கினாள். இல்லை இல்லை, அவன் இதழை இவள் ஆளத் துவங்கியிருந்தாள்.